ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஸ்னேகா கர்லிஞ்சானா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு நியூ பேபி பிறந்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே வாங்க. இது வந்து பேபி பிறந்து 3 days ஆகுது. இந்த பேபி பிறக்கும் போது 2.5 kg இருந்துச்சு. இந்த பேபி எதுக்கு இப்போ நம்ம லைட்டில் வச்சுருக்கோன்னா, குழந்தைக்கு பிறந்து 3 நாள் கழித்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பார்ப்போம். குழந்தைக்கு பிளட்டில் மஞ்சள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பார்ப்போம். அப்படி பார்த்ததில் குழந்தைக்கு நார்மலாக 10க்கு கீழே இருக்கணும். கொஞ்சம் மேலே இருந்தனால நம்ம கொஞ்சம் லைட்டில் போட்டிருக்கோம். லைட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆனதும் பேபியை மதர்கிட்ட கொடுத்துருவோம். இப்போ மதர் எல்லாமே நல்லா இருக்காங்க. பேரண்ட்ஸும் ஹாப்பி, ஃபாதரும் ஹாப்பி. இப்போ நம்ம ஒரு டெலிவரி பண்ணுறோன்னா அந்த டெலிவரி ஆனதும் பேபி மதர் எல்லாமே ஒரு 7 days இல்லாட்டி 6 days இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக போஸ்ட் ஆப்ரேட்டிவில் இருப்பாங்க. செகண்ட் டே பேஷண்ட்டை ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேபி மதர் கிட்ட தான் இருக்கும். செகண்ட் டேலேருந்து பேபிக்கு மதர் ஃபீட் எல்லாமே யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. தேர்ட் டே வந்து பேபிக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி அதில் பேபிக்கு மஞ்சள் எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டில் போடுவாங்க. அப்புறம் போட்டு முடிச்சதுக்கடுத்து பேபிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னதும் ஒரு 5 days ஆனதும் மதருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் அவங்க ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிறதா இருந்தாலும் ஆகலாம். இல்லாட்டி 7 days 7வது நாள் வந்து பேஷண்ட் குளித்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் ஆவாங்க. அவங்க இங்கேருந்து போகும்போது நல்லா ஹாப்பியாக அப்படி போவாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.